தமிழ்நாட்டுல இருக்கிற நெறைய நீர்நிலைகள் வந்து பெருசா சேதமடையுதுங்க. இத வந்து பெருசா கண்காணிக்கிற மாரி இல்ல கவர்மெண்ட்டுமே. ஏன்னா, அதனுடைய பெரிய விளைவா தான் இப்ப நம்ம ஒசூர்ல இருக்கிற அந்த டேம் உடைய விஷுவலான வீடியோஸ நம்ம பார்த்துன்னு இருக்கோம். இது வந்து கொஞ்ச நாளா வைரலா போயின்னு இருக்கு. எல்லாருக்குமே தெரியும். இது இப்ப மட்டும் இல்லங்க. கடந்த 5 வருஷமா அப்படிதான் இருக்கு. இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்கு. அதனால இப்போ அத ட்ரை பண்ணி, அத ஃபோர்ஸ் பண்ணி, இப்போ கூமாப்பட்டி எப்படி ஃபேமஸ் ஆக்குனாரு, அந்த மாரி நெறைய பேரு ரீல்ஸு, வீடியோஸ்ன்னு போட்டு, போட்டு இப்ப இப்ப டேமேஜும் அதிகமா இருக்கா? ஸோ எல்லாருமே இப்ப அத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த கேளவரப்பள்ளி டேம் வந்து எப்படி சேதமடைஞ்சுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எல்லாருமே நியூஸ்ல சொல்லியிருப்பாங்க. பெங்களூர்லேருந்து வெளியில வர அந்த ரசாயன கழிவு பொருட்கள்லாம் இருக்குல்ல, நெறைய ஃபேக்ட்ரிலேருந்து வர பொருட்கள், அந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே கலந்து இந்த மாரி தண்ணி வேகமா நெறைய தண்ணி சேர்ந்து வேகமா வரும்போது இந்த மாரி நுர கட்டி வருது. இதில ஆக்ஸிஜனுமே கம்மியா தான் இருக்கும். இது வந்து நம்ம யூஸ் பண்ணவும் கூடாது. இதில கெமிக்கல் கலந்திருக்கிறதுனால கண்டிப்பா நிலம் பாதிக்கும். அத குடிக்கிற, யூஸ் பண்ற ஆடு, மாடு, மனிதர்கள் எல்லாருமே நம்ம எல்லாருக்குமே அது தீங்கு விளைவிக்கும். நெறைய நோய்கள் வரும். அப்படின்ற மாரி நெறைய பேரு ரிசர்ச் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு மோசமா இப்ப அது தண்ணி மாறி இருக்கு அந்த டேம் தண்ணி. அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற எல்லா விவசாய கிராமங்களுமே பாதிக்குது. ஸோ சாப்பாடுமே பாதிக்குது. இது வந்து ஃபுல்லா பாதிக்குதுங்க. இப்ப இந்த ஒரு டேம் தான் இந்த மாரி ஒரு பெரிய விளைவ சந்திக்குது. இது வந்து ஒரு எச்சரிக்கை மணியாவே எடுத்துக்கலாம். இத வந்து இப்பவே சரி பண்ணிட்டு, இதுக்கப்புறம் இந்த மாரி எங்கேயுமே டேமு, ஆறு, ஏரி, குளம் எங்கேயுமே கழிவு பொருட்களே கலக்காத மாரி அத வந்து பண்ணலாம். இப்போ ஒரு ஃபேக்ட்ரில இருந்து இப்போ ரசாயன பொருட்கள் வெளியில வருது, கெமிக்கல், வாட்டர் எல்லாமே கலந்து மிக்ஸ் ஆயி வருதுன்னா, அத சுத்திகரிக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சிருப்பாங்கல்ல. ஸோ அத வந்து ப்ராப்பரா கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றாங்களா அப்படின்ட்டு செக் பண்ணணும். இது வந்து கவர்ன்மெண்ட் கரெக்ட்டா ப்ராப்பரா நல்லா ஸ்ட்ரிக்ட்டான ரூல்ஸ் கொண்டு வந்து எல்லா ஃபேக்டரிக்குமே, எல்லா கம்பெனிகளுக்குமே சொல்லணும். இந்த மாரி கரெக்டான ஒரு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணியா தான் நீங்க கால்வாயில விடணும், கடல்ல கலக்கணும், நீர்நிலைகள்ல சேர்க்கணும் அப்படின்ற மாரி அத வந்து கரெக்ட்டா சிசிடிவி கேமரால செக் பண்ணி, அத வச்சு வாட்ச் பண்ணி, இல்ல இந்த மாரியான நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ வைக்கணும். கண்டிப்பா அவங்க தண்ணிய வந்து கெமிக்கல்ஸ வெளியில விடக்கூடாது, கலக்க வைக்கக்கூடாது மத்த தண்ணீல. அத வந்து கரெக்ட்டா ஃபில்டர் பண்ணி தான் வெளியில விடணும். நல்ல தண்ணியா தான் கால்வாயில விடணும் அப்படின்ற மாரி ஒரு ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட்டா கொண்டு வந்தாங்கன்னா, கவர்மெண்ட் கண்டிப்பா இது எல்லாமே தடுக்கலாம். ஸோ இந்த மாரி நடவடிக்கைய தான் கேளவரப்பள்ளி அந்த டேம் பக்கத்துல இருக்கிற மக்களுமே கேட்டு வராங்க கவர்மெண்ட் கிட்ட. டிவிக்கு ஆட்சியில வந்திருக்கு. ஸோ விஜய் அண்ணா நீங்களாச்சும் பாருங்க அப்படின்ட்டு டேக் பண்ணி நெறைய வீடியோஸ்லாம் போட்டுன்னு இருக்காங்க. அந்த அளவுக்கு இப்போ எல்லாம் பார்க்குற அளவுக்கும் வைரல் ஆயிருக்கு. கண்டிப்பா இதுக்கு ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்ட்டு நெனைக்கிறேன். இது வந்து மாசு கட்டுப்பாடு வாரியம் அப்படின்ட்டு எதுக்கு இருக்குன்னு தெரியல. ஏன்னா அவங்க எல்லாமே கரெக்ட்டா இத வந்து ஃபோக்கஸ் பண்ணணுங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல இந்த மாரிலாம் இருந்துச்சுன்னா, நம்ம குடிக்கிறதுக்கே தண்ணி இருக்காது. ஏற்கனவே நம்மளுடைய ஆயுட்காலம் கம்மியாயின்னு இருக்கு. கண்ட நோய் வருது. ஸோ உங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்ல. பப்ளிக்கே எல்லாருக்குமே தெரியும். அதனால தாங்க அந்த கேளவரப்பள்ளி டேம் சேர்ந்த பக்கத்துல இருக்கிற மக்கள் எல்லாருமே வீடியோ போட்டு கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரிவிக்கிறாங்க. ஏன்னா, கண்டிப்பா கவர்மெண்ட் நெனைச்சா மாசு கட்டுப்பாடு வாரியம் அவங்க வந்து ஸ்ட்ரிக்ட்டா அந்த மாரி கழிவு நீர்லாம் சுத்திகரிக்கப்படுறாங்களா, என்ன ஏது அப்படின்ட்டு மானிட்டரிங் பண்ணி ஓரளவு கண்ட்ரோல்ல கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வந்தா ஓரளவுக்கு நீர் வந்து மாசுபடாம இருக்கும். நம்ம வந்து கவர்மெண்ட் கிட்ட கோரிக்கை வைக்கிறோம். இந்த மாரி இதுக்கு முன்னாடி இருந்தவங்க தான் செய்யல. நீங்களாச்சும் செய்யுங்கப்பா அப்படின்ட்டு. தண்ணிலாம் நெறைய மாசு அடைஞ்சு போகுது. சுவாசிக்கவே முடியல. இங்க இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஆகுறது அப்படின்ட்டு. நெறைய பேர் இறந்து போனா தான் நீங்க பார்ப்பீங்களா அப்படின்ட்டு. அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அது கவர்மெண்ட் கிட்ட விட்டுர்றோம். கண்டிப்பா அது கவர்மெண்ட் அத ரெடி பண்ணி தான் ஆகணும். சரி பண்ணி தான் ஆகணும். இந்த மாரி எங்கேயுமே நடக்காம பார்த்து தான் ஆகணும். ஏன்னா, இது ரொம்பவே முக்கியமான விஷயம். இது அந்த மாசு கட்டுப்பாடு வாரியம் வந்து பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். இதுக்கப்புறம் நம்ம கையிலயும் ஒண்ணு இருக்குங்க. நம்மளுமே சேஃபா பார்த்துக்கணும் நீர்நிலைகள. ஸோ அதுக்கான வழிகள வந்து சிலத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் புக்ல படிச்சுன்னு வர்றது தான். மழைநீரை சேகரிக்கணும். ஸோ அதுக்கான வழிகள நம்ம பார்க்கணும். மழை பெய்யும்போது சிட்டில முடியாத இருக்கிறவங்க, இடம் இல்லாம இருக்கிறவங்க ஓகே பரவால்ல. நம்ம வில்லேஜ்ல இல்ல ஓரளவுக்கு அவுட்டர்ல இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு மழைநீரை சேகரிக்கிறதுக்கான இடத்த ரெடி பண்ணி வைக்கணும். ஏன்னா மழைநீர் சேகரிச்சோம்னா கண்டிப்பா அது வந்து நம்ம கிரவுண்ட் வாட்டர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நமக்கு வந்து குடிநீர் பற்றாக்குறையும் கம்மியாகும். ஏன்னா இப்போலாம் ஏரிகள்லே பற்றாக்குறை ஆயிடுச்சுங்க. அப்படி இருந்தா என்ன? என்ன பண்ண முடியும்? ஸோ அது எல்லாமே ஏரிகள் எல்லாம் சிட்டி மயமாக்குதல் இல்லாம ஓரளவுக்கு தூர்வாரி ஒழுங்கா பாதுகாப்பா வச்சுக்கணும். அதுவுமே கவர்மெண்ட் கையில தான் இருக்கு. நம்மளுமே கொஞ்சம் பார்த்துக்கணும். குப்பைகள் அதிகமா போடாம, கொள்ளாம. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிரைவேட் இடத்துங்கள்லயே ஓரளவுக்கு மழைநீர் சேகரிப்ப வந்து நம்ம ஒழுங்குபடுத்தணும். கண்டிப்பா வச்சுக்கணும். நீங்க வில்லேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா, ஒரு குளம் வெட்டி வச்சுக்கலாம் பக்கத்துல, உங்க நிலத்து பக்கத்துல. ஸோ இந்த மாரி பண்ணோம்னாக்கா, ஓரளவுக்கு இந்த தண்ணீர் பற்றாக்குறைய வந்து வெயில் காலத்துல குறைக்க முடியும். அதுவும் இல்லாம நமக்கு சுத்தமான தண்ணி கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, அந்த இடம் சுத்தமா இருந்து மழைநீர் சேகரிச்சுன்னா, கண்டிப்பா அது ஃபில்டர் ஆகி கொஞ்சம் போர் தண்ணிய யூஸ் பண்ணாலும் சரி, எதுவா இருந்தாலும் கொஞ்சம் சுத்தமா தான் கிடைக்கும். செகண்ட் வந்து மரம் நடணுங்க. கண்டிப்பா எல்லாருமே மரம் நெறைய நடணும். ஏன்னா, மரம் நடணும். அப்பதான் மண் அரிப்பு வந்து தடுக்க முடியும். கண்டிப்பா மரங்கள் நடணும். அப்பதான் மரத்தின் வழியா இந்த மழை நீரும் மண்ணுக்குள்ள போக ஈஸியா இருக்கும். மரம் நட்டா நமக்குமே நல்லது தானே! ஆக்ஸிஜன் கிடைக்கும். ஸோ
எல்லாருமே மரம் நடுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு வீடு பக்கத்துல இடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா மரம் நடுங்க. இப்போலாம் உங்களுக்கே தெரியும் சூப்பர் எல்னினோ அப்படின்ட்டு வெயில் தாக்கம்லாம் பயங்கரமா இருக்கு. ஐரோப்பிய நாடுகள்லாம் வீடியோ நீங்களே பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு உருகுது வெயில்ல அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பா வெப்பம் நிறைய அளவுக்கு போக போக நம்ம நாட்டிலயும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. இல்ல வெள்ளம் வர வாய்ப்பு இருக்கு. ஏதோ ஒண்ணு சுற்றுச்சூழல் வந்து கண்டிப்பா ஏதோ முரண்பாடால நிறைய மாறி மாறி வருது இல்ல. கண்டிப்பா அதிகம் வெப்பம் நம்மளால தாங்க முடியாது. நிறைய நோய்கள் வரும். ஸோ கண்டிப்பா நீங்க மரம் நடணும். மரம் நட்டாதான் அதுக்கான ஒரே வழி வெப்பத்துல இருந்து காக்கிறதுக்கு நம்மள. ஸோ கண்டிப்பா எல்லாருமே மரம் நடுங்க. 3வது பாயிண்ட், இது வந்து ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டுங்க. அதுவும் இல்லாம கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலை இது. கண்டிப்பா ஒரு ஒரு ஆற்றங்கரைக்குமே, அதாவது ஒரு ஆத்துக்குமே பஃபர் ஜோன் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கணும். அதாவது இப்ப ஒரு ஆத்தங்கரையில சரி இப்போ நிறைய கூவாரே வச்சுக்கங்களேன், எக்ஸாம்பிள் சென்னையில ஒரு ஆத்தங்கரை போகுதுன்னா அதுல எவ்வளவு கெமிக்கல் கலந்துருக்கு நீங்களே பார்த்திருப்பீங்க. அதுலயுமே இப்போ மழை பெஞ்சு அதிகமா வந்தோம்னாக்கா இந்த அம்பத்தூர் சைடு இந்த மாதிரியான ஒரு சில ஏரியாவெல்லாம் மீன் பிடிச்சி சாப்பிட்றாங்க எல்லாருமே. அது கெமிக்கல் தண்ணி, ரசாயன பொருள் எவ்வளோ தூரம் கலந்து வருது, ஃபேக்டரி தண்ணி எல்லாமே. அதில் வர மீன் எல்லாம் பிடிச்சி சாப்பிட்றாங்க. அது ஹெல்த்தியா? அது எவ்வளோ நோய் வரும். ஸோ இந்த மாதிரி ஆத்தங்கரை ஓரம் இருக்கிற கழிவு பொருட்கள் குப்பைலாம் கொட்டுறாங்கல்ல, அதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த ஃபேக்ட்ரிலாம் சின்ன சின்னதாக வச்சு ரன் பண்ணி அதில் வர கழிவு நீர்லாம் அப்படியே விட்டுருவாங்க. அது இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே செக் பண்ணி கரெக்டாக சுத்தமாக சுகாதாரமாக வச்சுக்கணும். அதுதான் பஃபர் ஜோன் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம கவர்மெண்ட்டு ஃபாலோ பண்ணணும். நம்ம ஊர்லுமே மக்களுமே அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். நம்மளுமே கேட்கலாம், இந்த மாதிரி ஆத்தங்கரையெல்லாம் எதுக்கு குப்பையை கொட்டுறீங்க, இது வந்து காற்று மாசுபடுது, வாட்டர் மாசுபடுது இல்லை அப்படின்ற மாதிரி நம்மளும் கேட்கலாம். அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக இந்த மாதிரி அந்த கேலவரப்பள்ளி டேம் மாதிரி நம்ம ஊரில் நிறைய இடத்துங்களில், நிறைய மாவட்டங்களில், நிறைய ஆற்றுல இந்த மாதிரி கெமிக்கல்லாம் கலக்குது. அது எல்லாமே கவர்மெண்ட் வந்து ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வரணும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து சட்டத்தை கடுமையாகணுங்க. கண்டிப்பாக அப்படி பண்ணாதான் இந்த மாதிரி டேமேஜ், இந்த மாதிரி உயிர் சேதங்கள்லாம் தடுக்க முடியும். இந்த மாதிரி நீர் வந்து மாசுபடாமல் நம்மளால காப்பாற்ற முடியும். ஏன்னா இப்ப இந்த மாதிரி காத்து, நீர் நிலைகள் இந்த மாதிரிலாம் மாசுபடுதா, நீர்நிலைகள், காற்று எல்லாமே. இந்த மாதிரி மாசுபடுற மாதிரி இருக்கிற ஃபேக்டரிகள் எல்லாருக்குமே ரெஸ்ட்ரிக்ஷனை நீங்க கொடுக்கணும் கவர்மெண்ட். கண்டிப்பா இந்த மாதிரி உங்க ஃபேக்டரியில இருந்து வர கழிவு நீரால இவ்வளவு ரசாயன பொருட்கள், இவ்வளவு கெமிக்கல் வந்து தண்ணியில கலக்குது, இதனால இவ்வளவு டேமேஜ் இருக்கு, இவ்வளவு உயிர் சேதம் வரும், விவசாயம் பாதிக்கும், நம்மளே நாளைக்கு உயிர் வாழறது ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சொல்லக்கூட தேவையில்லை. ஏன்னா கவர்மெண்ட் கிட்ட தான் எல்லாமே இருக்கு. நீங்களே ரெஸ்ட்ரிக்ஷனை கொடுக்கலாம். கண்டிப்பா உங்க ஃபேக்டரியில இருந்து வெளியில வர தண்ணி சுத்திகரிக்கப்பட்டு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்க மானிட்டரிங் பண்ணிக்கினே இருக்கணும். அது ரொம்பவே முக்கியம் நமக்கு இப்ப இருக்கிற நிலைமைக்கு. ஸோ எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாருமே நிறைய பணம் சம்பாதிச்சுன்னு ஆசைக்கு ஃபேக்டரி கட்டிக்கின்னு இந்த மாதிரி சுத்திகரிக்கப்படாம கழிவு நீரை வெளியில கொட்டிக்கின்னு, குப்பைகளை வெளியில கொட்டிக்கின்னு, காத்து, நீர், நிலம் எல்லாம் மாசு அடைஞ்சிச்சுன்னா கடைசியில் யார் தான் உயிர் வாழுறது பூமியில? ஃபேக்டரி வச்சு நடத்துற உங்களுக்குமே தான் சொல்றேன். ஏன்னா நீங்க சுவாசிக்கிறதுக்குமே ஆக்சிஜன் தான் தேவை. ஸோ கண்டிப்பாக இது எல்லாருமே பார்க்கணும். இப்போ கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்களோ இல்லையோ, ஃபேக்ட்ரி நடத்துகிற சின்ன ஃபேக்ட்ரி நடத்துகிற நீங்களும் ஒருத்தரும் இந்த மாதிரி நினைச்சாலே கண்டிப்பாக எல்லாமே நடக்கும். ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி ஆத்தங்கரை ஓரத்தில் இருக்கிற ஃபேக்ட்ரியா, ஸோ அதுக்கு நீங்கள் கரெக்டாக பர்மிஷன் வச்சுன்னு இருக்கீங்களா, அப்படி இல்லைனா கவர்மெண்ட் கரெக்டாக செக் பண்ணி பண்ணுங்க. ஸோ எல்லாருமே நம்மளுமே சப்போர்ட் பண்ணுங்க, மக்களுமே சப்போர்ட் பண்ணணும், கவர்மெண்ட்டுமே சப்போர்ட் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் நம்ம இந்த மாதிரி நீர்நிலைகளை வந்து பாதுகாக்க முடியும். கவர்மெண்ட் மட்டுமே நம்ம குத்த சொல்ல முடியாது. இதே டைம் கவர்மெண்ட் மட்டும் நம்ம ஈஸியாக அவங்க என்னப்பா பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போக முடியாது. அவங்க தான் இங்கே ஸ்ட்ரிக்டாக இருந்து நம்ம நாட்டை பாதுகாக்கணும். மௌனம் உடைக்கும் சத்தம் இது, மறைக்கப்பட்ட கதையின் சாட்சி இது, விழிப்புணர்வு தீய ஏற்றும் நேரம் இது, உண்மை பேச வந்தோ